கண்ணெதிரே தோன்றினாள். சரி, அது சம்பந்தமா நான் லாயர் கிட்ட பேசிக்கிறேன். I'll call you back. ஹலோ லாயர் சார், ஸ்டே ஆர்டர் கிடைச்சதா இல்லையா? தேங்க் காட். அம்மா அம்மா மேல பாருங்க. அம்மா 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 மேல பாருங்கம்மா. அம்மா 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒன்னும் ஆகல ஆகாஷ். அம்மா எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்னுடுச்சு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. நீங்க மட்டும் வரலைனா எங்க அம்மாவை நான் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இத காட் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். நான் 2 வீலர்ல வந்துட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணா. அதனால இங்க வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே யதார்த்தமா இந்த பக்கம் பார்க்கும்போதுதான் ஆண்டி மேல கல்லு விழ போறது தெரிஞ்சுது. உடனே ஓடி வந்து கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டேன். என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த கடவுள் தாங்க இங்க உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. ஆண்டி, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பக்கத்துல நிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டி இன்னும் அந்த ஷாக்லயே இருக்காங்க. முதல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்க கொடுங்க. அப்பதான் மென்டலி ரிலாக்ஸ் ஆவாங்க. சரிங்க. ஆண்டி, டேக் கேர் ஆண்டி. இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். நான் வரேன். அம்மா இந்தாங்க தண்ணி குடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? திவ்யா. தேங்க்ஸ் திவ்யா. ஆண்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. நான் வரேன். வரேன் ஆண்டி. என்ன மம்மி, அந்த பொண்ணு உங்க உயிரையே காப்பாத்திருக்கா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்ல. அது ரொம்ப சின்ன வார்த்தை ஆகாஷ், அதனாலதான் சொல்லல. என்னது? ஆனா என் மனசுல ரொம்ப பெருசா இடம் பிடிச்சிட்டா. என் உயிரை காப்பாத்தின இந்த தேவதையோட முகம் எப்பவுமே என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். வா போலாம். என்ன ருத்ரா மேடம், ஏலத்துல இடத்த எடுத்தே ஆகணுங்கிற வேகத்தோட வந்திருக்கீங்க போல இருக்கு. தெரியுதுல்ல, அப்படியே நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. உங்களுக்கு செக் வைக்க வந்திருக்கிறது நாங்க தான்றத மறந்துடாதீங்க. உன்னால எனக்கு என்ன செக் வைக்க முடியும்? அந்த லேண்டுக்கான ஏல விலைய எனக்கு போட்டியா கூட்டிக்கிட்டே போவ, அவ்வளவுதானே? எனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எதையும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் என் கூட மோதி நீ ஜெயிச்சதே இல்ல, அது ஞாபகம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு அந்த பழைய விதியெல்லாம் மாறப்போகுது மேடம். இன்னைக்கு ஜெயிக்க போறது நான் தான். அந்த லேண்ட் எங்க கைக்கு தான் வரும். நீங்க 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்டை ரன் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்கிறதே அந்த லேண்ட் தான். அதை எப்படி நான் உங்களுக்கு கிடைக்க விட்டுருவேன் மேடம்? நீங்களே சொல்லுங்க.
எத்தனை கோடி கொடுத்தாவது அந்த லேண்டை நாங்கள் வாங்கியே தீருவோம். அப்படி எத்தனை கோடி கொடுத்து தான் அதை வாங்குறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். வாங்கத்த. குமாரசாமி வெங்கடேஷ் என்ற 2 பேர் குடும்பத்துக்கு சொந்தமான 12.4 ஏக்கர் நிலத்து மேல 4 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதை திரும்ப செலுத்த முடியாதனால கோர்ட்டு மூலமா நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி இத பொது ஏலத்துல விட்டு அதன் மூலமா வர தொகைய பணம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதன் பேர்ல தான் இந்த இடத்தை நாங்க ஏலம் விடுறோம். இந்த 12.4 ஏக்கர் நிலத்துக்கு அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற அடிப்படை விலை 2.5 கோடி ரூபாய். ஏலம் கேட்கிறவங்க இதுக்கு மேல கேட்கலாம். ஏலத்தை ஆரம்பிப்பா. இந்த இடத்தோட அடிப்படை விலை 2.5 கோடி ரூபா. 2.5 கோடி ரூபா. 3 கோடி. 3 கோடி ஒரு தரம். 3 கோடி 2 தரம். 3.5 கோடி. 3.5 கோடி ஒரு தரம். 4 கோடி. 4 கோடி ஒரு தரம். 4.5 கோடி. 4.5 கோடி ஒரு தரம். 5 கோடி. 5 கோடி ஒரு தரம். 20 கோடி. 20 கோடி ஒரு தரம். 20 கோடி 2 தரம். டாடி, ஏலத்தை முடிச்சிட போறாங்க, கேளுங்க. 20.5 கோடி. 20 கோடி ஒரு தரம். 20 கோடி 2 தரம். என்னத்த 2.5 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கிற இடத்த 20 கோடி ரூபாய் கொண்டு வந்து விட்டுட்டான். வாசல்ல நின்னு சேலஞ்ச் பண்ணான்ல, பாத்துக்கலாம். அவனுக்காச்சு எனக்காச்சு 22 கோடி. 22 கோடி ஒரு தரம். டாட், கேளுங்க. வேணாண்டா. இதுக்கு மேல நம்ம அமௌண்ட்டை கூட்டி கேட்டா ருத்ரா அதுக்கு மேல ஏலம் கேட்கலனா நமக்கு பெரிய லாஸ் ஆயிடும். 22 கோடி 2 தரம். 22 கோடி வரைக்கும் அமௌண்ட்டை ஏத்தி விட்டுருக்கோம்ல, அதுவே அவளுக்கு மிகப்பெரிய லாஸ் தான். போதும், நாம நிறுத்திக்கலாம். ஏலம் முடிய போகுது. வேற யாராவது கேக்குறீங்களா? 22 கோடி 3 தரம். இந்த ஏலத்துல கலந்துகிட்ட ருத்ரா மேடம் அந்த இடத்துக்கு அதிகபட்சமா 22 கோடி கேட்டிருக்காங்க. அதுக்கு மேல வேற யாரும் கேட்காதனால அந்த இடத்த அவங்களுக்கே கொடுக்கறோம். ருத்ரா மேடம், வாங்க வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க. சப்தகிரி, நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏலத்தை ஏத்தி விட தானே நீங்க வந்த. இருந்தாலும் நான் தாண்டா ஜெயிச்சேன். Stop it! ஆதிரா எப்படிங்க? ஆபீசர், நீங்க இந்த இடத்தை ஏலம் விட்டது சட்டப்படி செல்லாது.
சட்டப்படி செல்லாதுன்னு எப்படி சொல்றீங்க மேடம்? இந்த இடத்த அரசாங்கம் கையகப்படுத்தி பொது ஏலம் விடலான்னு கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில தான் இப்ப ஏலத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இதுல அதிக தொகைக்கு ருத்ரா மேடம் ஏலத்தை கேட்டதுனால இதை இவங்களுக்கு கொடுக்கலான்னு நாங்களாம் முடிவெடுத்து இப்ப இவங்கள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண கூப்பிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே சட்டப்படி தான் மேடம் நடத்துறோம். எந்த கோர்ட் இந்த இடத்தை கையகப்படுத்தி ஏலம் விடலான்னு சொல்லுச்சோ அதே கோர்ட்ல தான் அந்த ஏலத்தை நிறுத்துறதுக்கான ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இந்த இடம் எங்களோட பூர்வீக சொத்து. அதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா என் உறவுக்காரங்க எனக்கே தெரியாம அந்த இடத்து மேல கடன் வாங்கியிருக்காங்க. அது திருப்பி கொடுக்க முடியாம கோர்ட்ல எல்லோ நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கே அந்த தகவல் இப்பதான் தெரிஞ்சிச்சு. அவங்க கடனா வாங்கின 2.5 கோடி ரூபாய வித் இன்ட்ரெஸ்டோட டிடி எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு தான் இந்த ஆர்டரை வாங்கியிருக்கேன். இப்ப இந்த இடம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. என்ன ஆபீசர் இதெல்லாம்? ஆமா மேடம், இது கோர்ட்ல வாங்கின ஸ்டே ஆர்டர் தான். இந்த ஏலத்தை நிறுத்தி அந்த இடத்தை ஆதிரா மேடத்துக்கிட்டே ஒப்படைக்கணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப நடத்தின இந்த ஏலம் செல்லுபடி ஆகாது. சட்டப்படி இந்த இடத்த ஆதிரா மேடத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சாகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ளீஸ் கிவ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் அத்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ருத்ராவை யாருக்காவது தெரியாம இருக்குமா? நேரடியா பழக்கம் இல்லையே தவிர நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நாங்களும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். உங்ககிட்ட நாங்க ஒரு ரிக்வெஸ்டா கேட்கிறோம். அந்த இடத்த எங்களுக்கே கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். சாரி தம்பி, அந்த இடத்த யாருக்கும் கொடுக்கறத ஐடியாவே இல்லை. ஆதிரா, என்னோட நியூ ப்ராஜெக்ட்டுக்காக அந்த இடத்த சுத்தி 300 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த லேண்ட் எனக்கு கிடைச்சாதான் அந்த ப்ராஜெக்டையே என்னால ரன் பண்ண முடியும். ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்டா உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், அந்த இடத்துக்காக நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்க பங்களா இருக்குல்ல, அத சுத்தி நான் ஒரு 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணி புது ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்க பங்களா தடையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டா அத கொடுத்துட்டு நீங்க வேற இடம் மாறி போயிடுவீங்களா ருத்ரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா வீடுங்கிறது நமக்கு உணர்வு பூர்வமான ஒண்ணு. அதே மாதிரிதான் கோர்ட் மூலியமா நான் மீட்டிருக்க என்னுடைய இடமும். அது என்னுடைய பரம்பரை சொத்து. அதுல என்னோட கௌரவம் சம்பந்தப்பட்டிருக்கு. இனி எப்பவுமே அது எனக்கு தான் சொந்தம். மோரோவர், அதே இடத்துல நானும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கான ப்ராசஸ கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போறேன். ஆகாஷ், போலாம். போலாம். என்ன ருத்ரா மேடம், வட போச்சா? ஏலத்துல என்ன பீட் பண்ணி அந்த இடத்தை நீங்க வாங்குனீங்க. கடைசியில அந்த கோழி குஞ்ச ஆதிராங்கிற பருந்து பறந்து வந்து கொத்திக்கிட்டு போயிருச்சே. ஏய், என்ன மேடம், அழுக வருதா?
ஏதாவது பேசிட்டு இருந்த பொது இடம்னு கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சிருவேன் ராஸ்கல். எதுவும் பேசாம மரியாதையா போயிடு. விரக்தியில இந்த மாதிரி கோவம் வருதெல்லாம் சகஜம்தான் மேடம். இப்பதான் எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கு. ஏன்னா 300 கோடி ரூபாய் உங்களுக்கு ஊத்திக்கிச்சு. ரகு வாடா. சோஃபாவுல கூட இந்த இடத்துல ருத்ராவை தவிர வேற யாரும் உட்கார கூடாதுங்கிறது இந்த வீட்ல எழுதப்படாத விதி. வீட்டுக்கு வர பெரிய பெரிய ஆளுங்களை சந்திச்சு பேசுறதா இருந்தாலும், யார் யாரு என்ன பண்ணணும்னு அவ ஆர்டர் போடுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் இங்க உட்கார்ந்தான் பண்றா. இந்த வீட்ல அவளோட அதிகார மையமே இந்த இடம்தான். இந்த இடத்துல உட்கார்ந்து அதிகாரம் பண்றதுக்கு தான் நாமளும் துடிச்சுக்கிட்டே இருக்கோம். அது கூடிய சீக்கிரமே நடந்துரும். அதுக்கு முன்னாடி ருத்ரா வீட்ல இல்லாதப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து நாமளும் அப்பப்போ கெத்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வேலைக்காரி சக்திக்கு நம்ம மேல பயம் வரும். ஏ பிரியா, சொல்லுங்கம்மா. என்ன நீ மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்க? அவ எங்க? சக்தி மாடியில துணிக்காய வைக்க போயிருக்காமா. சரி, அந்த வேலைக்காரி வந்து கிச்சன் வேலையெல்லாம் கவனிச்சுக்கட்டும். நீ வெளியில போய் கார்டனை கிளீன் பண்ணு. இல்லம்மா, காய்கறி கட் பண்ணிட்டு இருக்க. இது முடிஞ்சதும் கிளீன் பண்றேம்மா. கிச்சன் வேலையை தான் அவ பாத்துக்கட்டும்னு சொல்றான் இல்ல, அப்புறம் நீ என்ன காய்கறி கட் பண்ணிட்டு போறேங்கிற? சொன்னா சரின்னு கேட்டுக்கிட்டு உடனே நான் கொடுத்த வேலையை தான் நீ போய் பார்க்கணும். புரிஞ்சுதா? போ. சரிங்கம்மா. ஏய், இங்க வா. சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்கம்மா மெல்லுங்கம்மான்னு? இதுவே உன்னை ருத்ரா கூப்பிட்டு இருந்தானா அப்படியே உடம்ப குறுக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, அம்மா உங்களுக்கு என்ன வேணுமா? ஆவாரம் பூ டீ வேணுமா? இஞ்சி டீ வேணுமா? தூதுவளை டீ வேணுமான்னு டீல எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் லிஸ்ட் போட்டு என்ன வேணும்னு கேட்டிருப்பல்ல? அப்படிதானே என்கிட்டே கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? இந்த இடத்துல உட்கார்ந்து ருத்ரா உன்னை கூப்பிட்டதும் பயத்தோடையும் மரியாதையும் ஓடி வந்திருப்பல்ல? இப்ப அவ இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்? சும்மா ராஜ கம்பீரமா இல்ல? ருத்ரா விடவும் இப்ப நான் தானே கெத்தா இருக்கேன். இப்போ அவளையும் என்னையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சா புதுசா பாக்குறவங்க என்னதானே முதலாளி அம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏய், ஆமாவா இல்லையா? சொல்லு. உன்னதானே கேக்குறேன். அவளை முதலாளி அம்மான்னு சொல்லுவாங்களா
இல்ல என்ன சொல்லுவாங்களா? ஆ? ஏய் ஏய் கூப்பிடல நில்லு. ஏய் சக்தி நில்லு. ஏய் இவ்வளவு திமிரவளுக்கு. ஏண்டி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம திமிரா தெனாவட்டா வந்துட்டு பெரிய இவளாட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. ருத்ரா விடவும் எனக்கு தான் முதலாளி அம்மாங்கிற தோரணை தூக்கலா இருக்குன்னு நீ சொல்ல மாட்டியா? இங்க பாருங்கம்மா, இந்த உலகத்துக்கு ஒரே சூரியன் தான், ஒரே நிலவு தான், ஒரே வானம் தான். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரே முதலாளி ருத்ராம்மா தான். அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. அவங்கள மாதிரி வேணா நடிச்சு பாத்துக்கலாம். அது கூட காமெடியா தான் இருக்கும். உங்களை பார்த்து நான் சிரிக்காம வந்துட்டேனேன்னு நீங்க சந்தோஷப்படணும். போங்க, போய் வேலைய பாருங்க. என்னடி போய் உங்க வேலைய பாருன்னு நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? நோக்கம் ஒருத்தருவ சொல்லிட்டேன். அம்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கும் கோவம் வரும். உனக்கு கோவம் வந்தா என்னடி பண்ணுவ? அடிச்சிருவியா? சொல்ல அடிச்சிருவியா? நான் எதுக்கு உங்களை அடிக்க போறேன்? நீங்க நடிச்சு காட்டின வீடியோவை ருத்ராமாக்கு போட்டு காட்டிடுவேன். இப்ப அவ இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சும்மா ராஜ கம்பீரமா இல்ல? ருத்ரா விடுவோம், இப்ப நான் தானே கெத்தா இருக்கேன். இனிமே தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த வீடியோவை ருத்ராமா கிட்ட போட்டு காட்டிடுவேன். அவங்க இத பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமே என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? என்ன நீங்க இன்னும் போகலையா? அட போங்க. என்ன ரகு, சீரியஸா கேம் விளையாடுவேன்னு பார்த்தா நீ தனியா உட்காந்து அங்க இங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சந்தோஷ் கேம் ஆடுறது தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேனே ரகு, அவனும் உன்ன மாதிரியே கேம் சூப்பரா விளையாடுவான்னு. அங்க பாரு என்னம்மா கேம்ல ரவுண்டு கட்டுறான்னு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டிக்கு எப்படி பார்த்தல்ல, கார்டு போட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டிக்கெட்ஸ் தான். கார்டு சும்மா அவன் கையில் நின்று விளையாடுது மச்சி. அவன் டிஸ்பிளே பண்ண கார்டில் ஒன்று கூட யாராலையும் எடுக்க முடியல. பார்த்தல்ல? ஆமாம், இவன் கூட 1-to-1 ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கேம் ஆடணும் மச்சி. என்னடா சொல்கிற? 1-to-1? ஆமாண்டா, அவன் கூட நான் விளையாடியே ஆகணும். நமக்கு டஃப் கொடுக்குறவங்க கூட சேர்ந்து உட்காந்து ஆடுறதுல தான் தனி கிக்கே இருக்கு. போய் அவங்கிட்ட பேசிட்டு வா. அப்போ செம்ம இன்ட்ரெஸ்டான கேம் இருக்கு, நான் பேசிட்டு வரேன்.
பிரதர், ஐ எம் சுரேஷ். ஐ எம் சந்தோஷ். உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரதர். ஆனா என்னதான் உங்களுக்கு தெரியாது, நீங்க கேம்ல ரவுண்டு கட்டி அடிக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ். உங்களை மாதிரி டேலண்டான கேமரோட விளையாட 1-to-1 கேம் ஆடுறதுக்கு என் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான். நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? உங்க ஃப்ரெண்ட் யாரு? ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். அவர் கூட தான் ஆடணுமா? எஸ். ஆடிடுவோம். நாளைக்கு இதே டேபிள்ல இதே டைம்ல நம்ம ஆடிடுவோம். பிரியா. சக்தி, சொல்லு சக்தி. ருத்ராமாவும் சிவா சாரும் வந்துட்டாங்க. நான் போய் காஃபி போடுறேன், நீ இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணு. சரி சக்தி. அந்த இடம் நம்ம கைக்கு வர நேரத்துல கடைசியில இப்படி நடந்து போச்சு சிவா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. என்னாச்சு அம்மாக்கு? சாரும் ரொம்ப அப்செட்டா வந்திருக்காரு. அந்த ஏலத்துல எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் வந்துச்சு. அந்த லேண்டே நமக்கு ஃபைனல் ஆகிற நேரத்துல ஆதிரா மேடம் கோச் ஸ்டே ஆர்டரோட வந்து நின்ட்டாங்க. அதுல 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சிவா. இப்ப அந்த லேண்ட் இல்லைன்னா நம்ம புது ப்ராஜெக்ட ரன் பண்ணவே முடியாது. இட்ஸ் a big loss. நம்ம வேணா ஆதிரா மேடத்தை தனியா மீட் பண்ணி பேசி பார்க்கலாமா? பேசினாலும் அவங்க அந்த இடத்த தரத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க சிவா. அது அவங்க பூர்வீக சொத்துங்கிறதுனால அதை விக்கிற எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. கண்டிப்பா எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இடத்த தரமாட்டாங்க. பணம் வாங்குற அளவுக்கு ஆதிரா ஒன்னும் சாதாரண ஆளும் கிடையாது. நம்ம அளவுக்கு அவங்களும் பெரிய ஆளுதான். பெங்களூரு, மும்பைன்னு அதர் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு. இனி இந்த லேண்ட் விஷயமா நாம என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியரா தான் போய் முடியும். அத்தனை கோடி லாஸ் நாம எப்படி சரி பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. அம்மா, நீங்களும் சாரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தாமா இருந்தேன். உங்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறத கடவுள் நிச்சயம் விரும்ப மாட்டாருங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, அந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையா இருங்கம்மா, அதுவே உங்களை தேடி வரும். இந்த நேரத்துல நீ இப்படி சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த இடம் நமக்கு கிடைக்க சாத்தியமே இல்ல சக்தி. அம்மா, இந்தாங்க காஃபி. எனக்கு வேண்டாம் சக்தி. சார், கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். காஃபி எடுத்துக்கோங்க. வேணாம் சக்தி. கடவுளே, அந்த இடம் ருத்ராமாக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். அந்த 2 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆதிரா என்ன மம்மி பண்ண போறாங்க? அதை நமக்கு கொடுத்து தொலைய வேண்டியதானே. அது ஆதிராவுக்கு உணர்வு பூர்வமான இடம் அனிதா. அதனால அதை கொடுக்க மாட்டாங்க. அதனால நமக்கு 300 கோடி லாஸ் ஆக போகுது மம்மி. ஒன்னும் பண்ண முடியாது. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த லேண்ட் நம்ம கைக்கு வராம அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கவே கூடாது. பிசினஸ்ல வேகமா குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல
சேத்துல சிக்கிக்கிட்ட யானை மாதிரி தத்தளிக்கிற நிலைமையும் வரத்தான் செய்யும். இப்ப நம்மளோட நிலைமையும் அதே மாதிரிதான். இதுல இருந்து மீண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அத்தை, ஆதிரா மேடம் வந்திருக்காங்க. என்ன ருத்ரா, நானும் என் பையனும் உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம். திகச்சு போய் நிக்கிறீங்க எல்லாரும். உட்கார சொல்ல மாட்டீங்களா? டீ காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் தண்ணியாவது ஆஃபர் பண்ணலாம்ல. உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன? சாரி ஆதிரா. நாங்க இவ்ளோ நேரம் அந்த லேண்ட் கைவிட்டு போன விஷயமா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நீங்களே வந்து நிக்கிறீங்களா? அதான் கை கால் ஓட மாட்டேங்குது. என்ன சொல்றதுனே புரியல. உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சிட். ஆதிரா, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி இல்ல ஜூஸ்? நீங்க பிரியத்தோட என்ன கொடுத்தாலும் சாப்பிட தயார். சக்தி, அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா, உடனே போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த பொம்பளை தான் ஆதிராவா அத்தை? ஆமா மருமகளே. இப்போ என்ன முகத்தை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச நம்மள வெறுப்பேத்த வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது மருமகளே. கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடவுளே, ஆதிரா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். என்ன ருத்ரா, நேத்து ஏலம் எல்லாம் முடிஞ்சு லேண்டு உங்களுக்கு தான் முடிவான சமயத்துல கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்து அந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம்னு பறிச்சிட்டு போனேன். இப்ப எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நான் உங்களை நெகட்டிவா நினைக்கல. ஆனா நீங்க ரீசன் இல்லாம வரமாட்டீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டா சொன்னீங்க. காரணமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். காஃபி எடுத்துக்கங்க. இந்தாங்க காஃபி. ருத்ரா, இது உங்க பொண்ணா? இல்ல இல்ல, இவ இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ சாரி. எனக்கு பொண்ணு மாதிரி. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? இதுல நீ ஸ்பெஷலிஸ்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். காஃபி சுமாரா போடுவேன். சுமாரா இல்லம்மா, சூப்பரா இருக்கு. அத்தை, கொஞ்சம் பொறுத்துக்கோ மருமகளே. முதல்ல இந்த ஆதிரா எதுக்கு வந்திருக்கான்னு பாப்போம். குடு ஆகாஷ். இந்தாங்க ருத்ரா. இது என்ன ஃபைல் ஆதிரா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த லேண்ட் தானே? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்கோங்க. அந்த லேண்ட நான் உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த லேண்ட நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதுக்கான என்ஓசி லெட்டர் இதுல இருக்கு, பாருங்க ருத்ரா. ஆதிரா, இதை என்னால நம்பவே முடியல. என்னையே நான் கிள்ளி பாத்துக்கணும் போல இருக்கு. இட்ஸ் ரியலி a surprise. எப்படி ஆதிரா அந்த லேண்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது வீணா போகுது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருந்தோம். ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் வந்து அந்த லேண்டை எங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதுக்காக நீங்கள் எத்தனை கோடி கேட்டாலும் பேரம் பேசாமல் அதை கொடுக்க தயாராக இருக்கும். அது என்கிட்ட நிறையவே இருக்கு தம்பி. அதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இதை நான் உங்களுக்கு கொடுக்கல. எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுற என் பூர்வீக நிலத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதே மாதிரி உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிற ஒண்ண நான் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க ஆதிரா. நீங்க என்னோட பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பிசினஸ்லயா? இல்ல ருத்ரா, நான் கேட்க வந்ததே வேற. உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உறவு ரீதியா பார்ட்னர் ஆகணும்னு சொல்றேன். இந்த லேடி நமக்கு லேண்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டா, கடைசியில அதுக்கு ஈடா நம்மளையும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நேரடியா கேட்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அனிதாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து சொகத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கே. இவ திடீர்னு வந்து இப்படி குண்டை தூக்கி போட்டு பீதியை கிளப்பிட்டு இருக்காளே. ஐயோ, ருத்ரா யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஐயோ, இந்த இடம் கிடைக்கலன்னா 300 கோடி லாஸ் வந்துரும்னு வேற வழி இல்லாம அனிதாவை அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிருவாளோ. என்ன இந்து, நீ ஒரு கனவுல இருக்க, இங்க ஒரு விதமா நடக்குது. ஆமா, வட போயிடும் போல இருக்கே. அந்த பதட்டத்துலதான் நானும் இருக்கேன். உங்க தங்கச்சி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அனிதா சிவாவுக்கு தான் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. ஏன் நான் மட்டும்தான் வேண்டிக்கணுமா? நீங்க வேண்டிக்க மாட்டீங்களா? நானும் தான் வேண்டிக்கிறேன். என்ன சொல்றீங்க ருத்ரா? மன்னிக்கணும் ஆதிரா. என் பொண்ணு அனிதா கம்பெனி பொறுப்பு மொத்தத்தையும் எப்போ ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வராளோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க பொண்ணை என் பையனுக்கு கேட்டு வரல, உங்க வீட்டு பொண்ணை தான் கேட்டு வந்திருக்கேன். இவங்க யார சொல்றாங்க? புரியல ஆதிரா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என் பையனுக்கு உங்க வீட்டு பொண்ணு திவ்யாவை தான் கேட்டு வந்திருக்கேன். அண்ணி, நீங்க ஏதாவது? இல்ல ருத்ரா. ஆதிரா, குறிப்பா திவ்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னா எப்படி? நாங்க அவளுக்கு கல்யாண பேச்சு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. கல்யாண தரகர் யாருக்கிட்டயும் அவ போட்டோ கூட கொடுக்கலையே. யார் தகவல் கொடுத்தோம் நாங்க பொண்ணு கேட்டு வரல. அவளை நேர்ல பார்த்து பிடிச்சு போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என் பொண்ணு நீங்க எப்ப நேர்ல பாத்தீங்க? நேத்து என் உயிரை காப்பாத்துனதே உங்க பொண்ணுதான். நேத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல நின்னு நான் போன் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தேவதை மாதிரி வந்து திவ்யா என்ன காப்பாத்துனா. இல்லனா இப்ப நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த சம்பவத்தப்ப திவ்யாவை பார்த்த என் சன் ஆகாஷ்க்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு லைஃப் பார்ட்னரா ஒருத்தி வரணும்னா அது திவ்யாவா தான் இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். எனக்கு இவன் ஒரே பையன். இவனோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும். அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? திவ்யா இப்பதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. படிப்பு முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமான்னு தான் நாங்க யோசிக்கிறோம்.
எடுத்த சம்பந்தம் வீடு தேடி வந்திருக்கு. கெடுத்து விட்டுருவா போல இருக்கே. அதெல்லாம் இல்ல, என் பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம்தான்னு சொன்னா நம்மள இலக்காரமா நினைச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது? திவ்யாவோட படிப்புக்கு இந்த கல்யாணம் எந்த வகையிலும் தடையா இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளுக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். உங்க பொண்ணு திவ்யாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். அவ படிப்புக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு அது போதும். எங்க திவ்யாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான். இருந்தாலும் அவளோட அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அண்ணன், அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் எங்க முடிவும். உனக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தான். பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களோட ஆசை என்னவா இருக்கும்? அவ வாழ போற வீடு கஷ்டம் இல்லாம சௌகரியமா இருக்கணும். அப்படி ஒரு சம்பந்தம் அமையறப்போ முழு மனசோட கட்டி கொடுக்கறதான முறை. நாங்க பரிபூர்ணமா சம்மதிக்கிறோம். அப்புறம் என்ன, பெரியவங்க எல்லாரும் சம்மதம் கொடுத்துட்டீங்க. என் மருமகளை கூப்பிடுங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அவகிட்ட சொல்லணும்ல. அண்ணி, நீங்க போய் திவ்யாவை கூட்டிட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வரேன். இந்த கிளப்ல உன்னோட சேர்ந்து கேம் விளையாட எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா அவங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு என் கூட தான் கேம் விளையாடணும்னு எதுக்கு முடிவெடுத்தீங்க ப்ரோ? நீ சொல்ற மாதிரி கேம் விளையாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா எல்லாரையும் தோக்கடிக்கிற திறமை உன்கிட்ட தானே இருக்கு. என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் எந்த தைரியத்துல என் கூட 1-to-1 மோதி பார்க்க நினைக்கிற? நான் கூட இதுல நல்ல கேமர் தான் ப்ரோ. என் கூட யாரு மோதினாலும் 3 ரவுண்ட், அப்படி இல்லைனா ஹார்ட்லி 4 ரவுண்டோட டிக் அடிச்சு கேம் முடிச்சிருவேன். அந்த மாதிரி கேம் ஆடி ஆடி போர் ஆயிடுச்சு. நமக்கு ஈக்குவலான ஒருத்தர் கூட ஆடினா தானே ஒரு பெப் இருக்கும். அதனால தான் உன்னோட மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். நீ மத்தவங்கள 3 ரவுண்ட் 4 ரவுண்ட்ல டிக் அடிச்சிருவ, சரி. நான் உன்னை 2 ரவுண்ட்ல டிக் அடிச்சிருவேன். என்ன உனக்கு ஓகே தானே? அதையும் தான் விளையாடி பார்த்துருவோமே. அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கியா? அப்படின்னா மோதி பார்த்துடலாம். I'm eagerly waiting bro. Let's start. சரி ப்ரோ, கேம்ல என்ன பெட் வச்சுக்கலாம்? ஜெயிக்கிறவன் எது கேட்டாலும் தோக்குறவன் கொடுக்கணும், ஓகேவா? I like this dude. Yeah. Then game starts now. Okay. இருமச்சி, அதை போடாத. ஹலோ, பக்கத்துல இருந்து ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. கேம்ல வெளியாளுங்க பேசக்கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல. என்ன ப்ரோ இதெல்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளவு சைலண்டா இருக்காங்க. அப்படி இருக்க மாட்டாரா அவரு? சாரி ப்ரோ, அவன் இனிமேல் பேச மாட்டான். எங்க போனா இவ? எங்க போச்சு? திவ்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் ரூம்ல போய் தேடிட்டு வரேன், தெரியுமா? என் பர்ஃபியூம் ஒன்னு காணும், அதான் தேடிட்டு இருக்கேன். இவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற விஷயத்த சொன்னா நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி அழுது கூப்பாடு போடுவா. எதுவும் சொல்லாம இவளை பக்குவமா ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு இவ அடம் பிடிச்சாலும் ஆளும் பெருமா எடுத்து சொல்றப்போ சரின்னு கேட்டுப்பா. காணோம். திவ்யா,
நீ பர்ஃப்யூம் தேடினதெல்லாம் போதும். முதல்ல ஒரு புடவையை கட்டிட்டு ரெடி ஆகு வா. இப்ப எதுக்குமா என்ன புடவை கட்ட சொல்றீங்க? ஷோ, எல்லாம் நல்ல விஷயமா தான். வா வந்து ஒரு புடவையை கட்டு. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கம்மா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கேட்டுட்டு இருக்க கூடாது. என் செல்ல பொண்ணுல கொஞ்சம் இரு, அம்மாவே போய் ஒரு நல்ல புடவையா எடுத்துட்டு வரேன். வா திவ்யா. எதுக்குமா என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? வா அங்க பாரு. என்ன திவ்யா, எங்களை ஞாபகம் இல்லையா? ஐயோ, உங்களை எப்படி ஆண்டி மறக்க முடியும்? திடீர்னு வந்திருக்கீங்களா, அதான் ஒன்னும் புரியாம பார்த்தேன். என் உயிரை காப்பாத்தின பொண்ண திரும்பவும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நானும் என் பையனும் வந்திருக்கோம். ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்கான். ஆனா நேத்துல இருந்து ஓ நினைப்பாவே இருக்கான். இப்போ நான் இங்க வந்ததுக்கு காரணமே இவன் தான் திவ்யா. சும்மா இருங்கம்மா. என்ன பாக்குறமா? உன்னை என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த சந்தோஷமான செய்திய என் வருங்கால மருமகளுக்கும் சொல்லணும்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன திவ்யா, என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சாரி ஆண்டி, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. அடிப்பாவி. ஐயோ, பெரிய இடத்து சம்பந்தம் தேடி வந்திருக்கேன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இவ என்னடான்னு அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டாளே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. திடீர்னு அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னதும் அந்த பயத்துல அப்படி சொல்லிட்டா. சொல்லி புரிய வச்சா சரின்னு ஒத்துப்பா. திவ்யா, அவங்களும் நம்மள மாதிரி பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு உன்னை பிடிச்சு போய் நீதான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எங்க எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சு போனதுனாலதான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குல்லம்மா, அதை நான் முடிச்சிடுறேன். திவ்யா, உன் படிப்பு மேல நான் எவ்வளவு அக்கறை எடுத்துப்பேன்னு உனக்கு தெரியும்ல. இது சம்பந்தமா நானும் இவங்க கிட்ட பேசினேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை அவங்க தொடர்ந்து படிக்க வைக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதமே சொன்னேன். அதனால அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அவ்வளவுதான் சம்மந்தியம்மா. ருத்ரா சொன்னதும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. படிக்கணுங்கிற ஆசையில தான் அந்த மாதிரி சொல்லிட்டா, வேற எதுவும் இல்ல. இன்னும் நாம இங்கே இருந்தா நம்மளதான் லவ் பண்றேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் வெளியில இருந்துட்டு ருத்ரா மேடத்தை அப்புறமா வந்து பாத்துக்கலாம்.
திவ்யா போமா, போய் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ போ திவ்யா. உன்னை என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக போறதில்ல, என் மகளா தான் கூட்டிட்டு போக போறேன். உனக்கான முழு சுதந்திரத்தோட நீ நம்ம வீட்ல இருக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய்யலாம். அதுக்கு நானும் ஆகாஷும் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். வாமா, வந்து உட்கார். பாத்தியா திவ்யா, உன் வருங்கால மாமியார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? உன்னை அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆதிரா, எங்க திவ்யா எப்பவுமே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டா. ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஆனா என் வீட்டுக்கு வந்துட்டா என் மருமக ஆடம்பரமாவும் மாடர்னாவும் தான் இருக்கணும். அதான பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கு அழகு. ருத்ரா, நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே நிச்சயம் பண்ண மாதிரி தான். அதனால இன்னைக்கு என் மருமகளோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். அப்பதான் என் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு எங்களோட நீங்க சாப்பிடுறேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி, போய் விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிங்கம்மா. ஒரே ஒரு ஜாக்கி தான் வந்தா போதும், நான் வின்னிங் டிக்ளேர் பண்ணிடுவேன். வர மாட்டேந்தே. என்ன ப்ரோ, 2 ரவுண்ட்ல என்ன காலி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க, 8 ரவுண்ட் ஆயிருச்சே. நானும் உங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற கேமரா தானே ஆடிட்டு இருக்கேன். டஃப் யார் வேணாலும் கொடுக்கலாம் ப்ரோ, ஆனா கடைசியில யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதையும் பார்த்துடலாமே, யார் ஜெயிக்க போறதுன்னு. நீங்க தான் கார்டு இறக்கணும், இறக்குங்க. என்ன காடை போட்டு தான் டக்குன்னு எடுத்துட்டான். செட்டு சேர்ந்துருச்சு அவனுக்கு. கார்ட்ஸ் ஃபுல்லா நமக்கு செட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுல நம்ம ஜெயிக்க கூடாது, அவனை தான் ஜெயிக்க வைக்கணும். நம்ம தோத்து அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்து தான் அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும். இப்ப அவனுக்கு தேவைப்படுற கார்டு ஜாக்கி. டிக்ளேர். நான் தான் சொன்னேன்ல, என் கூட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு. ஆமா ப்ரோ, ஒரு நல்ல கேமரோட விளையாடி தான் நான் தோத்துருக்கேன். எனக்கு பெருமை தான் ப்ரோ. நானும் சாதாரணமான கேமர் கூட விளையாடி ஜெயிக்கல, செம்ம பிரில்லியண்டான ஆளு கூட தான் ஜெயிச்சிருக்கேன். ரியலாவே நீங்க பயங்கரமா டஃப் கொடுத்தீங்க ப்ரோ. ஜெயிச்சிட்டோங்கிற தெனாவிட்டு கூட இல்லாம தோத்தவங்களையும் பாராட்டுறீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட் ப்ரோ. ஆமா, கேம்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொன்னீங்க. என்ன வேணும் ப்ரோ? கேளுங்க. கேளுங்க. ஐ லைக் தட் ரேடியோ வாட்ச். இது அதான் எனக்கு வேணும். அவ்வளவுதானே?
அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? இந்த வாட்சோட ரேட்டு 2.5 lakhs. நான் கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டக்குன்னு கழட்டி கொடுத்துட்டீங்க. ஒரு திறமசாலி என்ன கேட்டாலும் யோசிக்காம கொடுக்கணுங்கிறது என்னோட பாலிசி ப்ரோ. இதை இப்ப வாங்குறதுக்கு நீ தான் யோசிக்கிற. வச்சுக்கோ ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் சும்மா ஒரு ஃபன்னோட தான் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டேன். கேரக்டர் வைஸ் நீங்க ஒரு ஜெம்முங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த வாட்ச் உங்ககிட்ட தான் இருக்கணும். இன்னில இருந்து நான் உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் சந்தோஷ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளமா இந்த வாட்சை நான் உனக்கு கொடுக்குறேன். இதை பார்க்குறப்பெல்லாம் என்னோட ஞாபகம் தான் உனக்கு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த வாட்சை கழட்டுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இனிமே என்ன ப்ரோன்னுலாம் கூப்பிடக்கூடாது, ரகுன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடணும். ஓகே? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட். இனிமே உன்னை ரகுனே கூப்பிடுறேன். தட் இஸ் சந்தோஷ். போதுமா? செம்மையா இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதெல்லாம் உங்க அம்மா கை பக்குவமா? ஆமாங்கம்மா. செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு என் பாட்டி சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க காலத்துக்கு அப்புறம் அதே மனம் அதே ருசி இன்னைக்கு தான் நான் சாப்பிடுறேன். சக்தி இப்படி டேஸ்டா சமைக்கிறது மட்டும் இல்ல, வீட்ல எல்லா வேலையையும் பொறுப்பா எடுத்து செய்வா. இவளும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். இவகிட்ட எந்த வேலையும் நம்பி ஒப்படைக்கலாம், அத சரியா பண்ணி முடிப்பா. நம்மள மாதிரி பெரிய வீட்டுக்காரங்களுக்கு நம்பிக்கையான வேலைக்காரங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் உங்களுக்கு இந்த பொண்ணு கிடைச்சிருக்கா. நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல இவளை புடிச்சு போயிடுது. அவளை பத்தி பெருமை அள்ளி விடுறதுக்கு மம்மி வேற சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு டேஸ்ட். சம்பந்தமா சக்தி வச்ச பாயசத்தை சாப்பிட்டு பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஒரு பாயசத்தை நீங்க எங்கேயுமே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அப்படிங்களா? சரி, அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துறேன். என்னம்மா, உன் சமையல்ல மொத்த குடும்பத்தையும் கட்டி போட்டிருக்க போலயே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. நம்ம சம்பந்தி அம்மாவை கூட அவ பக்கம் இழுத்துட்டாளே. நம்மளையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ருத்ரா கிட்ட காட்டிடுவேன்னு தெனாவட்டா நடந்துக்கிறா. இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பொண்ணுக்கு சம்பந்தம் பேசி முடிக்கிற நேரத்துல அந்த வீடியோ இவகிட்ட இருக்கிறது நல்லது இல்ல. அந்த வீடியோவை எப்படியாவது டிலீட் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? சார்ஜில் போட்டிருக்கிறது இவளோட போன் தான். அதை எடுத்து அழிச்சிட வேண்டியதா. என்ன மருமகளே, சாப்பாடு பிசைஞ்சிட்டே இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடு. உண்மைய சொல்லணும்னா உங்க வீட்டு சாப்பாடு அத்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நானே ஊட்டுறேன். இந்தா. ஆ ஆ இந்தா. வந்த காரியம் நல்ல விதமா முடிஞ்சது. ஆகாஷோட கல்யாணம் மூலமா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாக போறோம். இப்பதான் என் மனசு நிறைவாவும் சந்தோஷமாவும் இருக்கு ருத்ரா. நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றோம் ஆதிரா. நம்மளோட உறவு முறை தலைமுறை தாண்டியும் நீடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா ருத்ரா. அந்த உறவுக்காக பாலமா இருக்க போறதே என் மருமக தானே. சரி ருத்ரா,
நாளைக்கு என் பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். நீயும் திவ்யாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துரு. 2 பேருக்குமே பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். கண்டிப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க, நான் உங்களை வழி அனுப்புறேன். வரேன். இந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுற அளவுக்கு வந்துட்ட. இப்பவே இதை டிலீட் பண்றேன். உன் போன். என்ன போன் சார்ஜ் போட்டு எடுத்து பாக்குறியா? அங்க இருந்தா இந்த போன் எடுத்த. என்ன வீடியோ எடுத்து வச்சிருந்தல, அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன். மத்தவங்க பொருள் அவங்க அனுமதி இல்லாம எடுக்கிறது அநாகரிகமா தெரியல உங்களுக்கு? அப்போ நீ என்ன வீடியோ எடுத்தியே, அது மட்டும் என்ன நாகரிகமான செயலா? நான் தெய்வமா நினைக்கிறேன். ருத்ராமாவை கீழே இறக்கி அவங்களுக்கு மேல நீங்க தாங்கிற மாதிரி பந்தா காட்டுனீங்க. அதை தாங்கிக்க முடியாம வீடியோ எடுத்தேன். அது தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாதுன்னு நீ எடுத்த அந்த வீடியோ தாண்டி நான் டிலீட் பண்ணிருக்கேன். எப்படி 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 உன் மனச நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டா அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு போய் ருத்ரா கிட்ட காட்டுவியா? நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணல, இப்ப எந்த வீடியோ எடுத்துட்டு போய் ருத்ரா கிட்ட காட்டுவ? அந்த வீடியோவை நீங்க டெலீட் பண்ணிட்டா உங்களை வேற வீடியோ எடுக்க முடியாதா? இதோ இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, இதே ஒரு வீடியோவா எடுத்து நான் உங்ககிட்ட காமிச்சா போதும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை கந்தல் தான். ஏய், என்னடி சொல்ற? அப்போ இப்ப பேசுனது வீடியோ எடுத்திருக்கியா? எங்க காட்டு கூட. எதுக்கு இந்த மதியமா பயப்படுறீங்க? இத நான் வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீங்க எனக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்னு சொல்ல வரேன். தவளை தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. என் மேல இருக்கிற பயம் உனக்கு சுத்தமா விட்டு போயிருச்சுல, அதான் நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தாலே கிடு கிடுன்னு நடுங்குற அளவுக்கு உனக்கு நான் பயம் காட்டுறேன். எப்படி ரத்த கண்ணீர் வடிக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. என் மேல கோவப்பட்டு உங்க நேரத்தை வீணடிக்காம திவ்யாக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. அந்த கல்யாணத்தை எப்படி சிறப்பா பண்ணி முடிக்கணும்னு யோசனை பண்ணுங்க. போங்க. ஏய், எனக்கே ஆலோசனை சொல்றியாடி? நீ என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பொறுத்திருந்து பாருடி. பாக்குறோம். இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். ஹலோ, ரூஃப் மெட்டீரியலா வந்துருச்சுங்களா? எத்தனை லோடு வந்திருக்கு? 3. மொத்தம் 5 லோடுல வரணும். சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். காலையில என்ன நடந்ததுன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அந்த ஆகாஷ்க்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. எதுக்கு மேலேயும் நீங்க மௌனமா தான் இருக்க போறீங்களா? சொல்லுங்க அருண், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். இவ்ளோ விஷயம் நடந்துருச்சு, இப்ப கூட என்ன லவ் பண்றேன்னு உங்களால சொல்ல முடியல. அப்படி ஒரு விருப்பம் உங்க மேல எனக்கு இருந்தா தானே நானும் உங்களை விரும்புறேன்னு சொல்ல முடியும். இதை நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணுங்கிற எண்ணத்தோட வந்து அழுது கண்ணீர் வடிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ராஸ்கல் அவளை லவ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க போறேன்டா.
அவளை லவ் பண்றேன்னு சொல்லுடா பரதேசி பையல. அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாம கடைசி வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல? இங்க பாருங்க திவ்யா, உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு பெரிய இடத்து வரன் உங்களுக்கு அதுவே தானா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களை தேடி வந்திருக்கிற வாழ்க்கைய ஏத்துக்கோங்க. அது உங்க ஃபியூச்சருக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. உங்களை லவ் பண்ணாத ஒருத்தனுக்காக உங்க வாழ்க்கையை தேவையில்லாம வீணடிச்சுக்காதீங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கைய ஏத்துக்க பாருங்க. ஐயோ, எனக்கு பொருத்தமானவரை நீங்க தான் அருண். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். திவ்யா, என் வீட்டுக்கு நீதான் மருமகளா வரணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். உன் கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டி இங்கிருந்து கூட்டிட்டு போயிட முடியாது. நீ எங்க வீட்டு சொத்து. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீதான் அருணுக்கு பொண்டாட்டி, அருண் தான் உனக்கு புருஷன். ருத்ரா வீட்டுக்கு அதிகாரப்பூர்வ சம்பந்தி ஆகிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற துருப்புச்சீட்டே நீதான். உன்னை நிச்சயமா நான் கை நழுவி போக விட மாட்டேன். நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நேத்து நாம் அந்த லேண்ட ஏலத்துல எடுக்கும்போது கடைசி நேரத்துல ஆதிரா கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்து அந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம், நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை நான் கொடுக்க மாட்டேன்னு அடமெண்டா சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க நம்ம திவ்யாவை பொண்ணு கேட்டு வந்ததும் அவங்கள பத்தி எனக்கு இருந்த கண்ணோட்டம் மாறி போச்சு. ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ண போறோங்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. கரெக்டு தான் அத்தை. அவங்களே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு போறாங்கன்னா உண்மையிலேயே நம்ம திவ்யா கொடுத்து வச்சவதான். நாமளே வலை வீசி தேடி இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்காது ருத்ரா. என் பொண்ணு திவ்யா பெரிய அதிர்ஷ்டசாலிதான். நான் அதிர்ஷ்டக்காரி இல்லம்மா, துரதிர்ஷ்டக்காரி. உங்க எல்லாருக்கும் இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அருணை தான் பிடிச்சிருக்கு. அதை எப்படி உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க போறேன்னு தெரியல. அண்ணே, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆதிராவுக்கு சம்மந்தியாக போறீங்க. இனிமேலாவது விளையாட்டுத்தனம் இல்லாம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்க. சரி ருத்ரா, அவங்க வீட்ல என்ன மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க பேசுற அளவுக்கு நான் நடந்துப்பேன். போதுமா? இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, அது நடத்தையிலயும் இருக்கணும். நீங்க சாப்பிடுற விஷயத்துல நாகரிகமா நடந்துக்கோங்க. அந்த விஷயத்துல தான் ஒரு மனுஷனை எடை போடுவாங்க. இனிமேலு 3 வேளை சாப்பிட்டதுக்கு மேல நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். போதுமா? அப்படின்னா இடையில நாங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறப்போ நீங்க அதை சாப்பிட மாட்டீங்கல்ல? தொட்டு கூட பார்க்க மாட்டேன். போதுமா? அதையும் பார்த்துடலாம். சக்தி, அம்மா, உங்க எல்லாருக்கும் டீ இல்லனா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்கிட்ட சொன்ன விஷயம் தெய்வ வாக்கு மாதிரி அப்படியே பலிச்சிருச்சு சக்தி. நான் என்னங்கம்மா சொன்னேன்? என்ன உனக்கு மறந்து போச்சா? ஏலத்துல அந்த லேண்ட் கிடைக்கலன்னு நானும் சிவாவும் ரொம்ப அப்செட்ல இருக்கும்போது அந்த இடம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். நீ சொன்ன விஷயம் இப்ப நடந்துருச்சு. அந்த லேண்ட் கிடைச்சது மட்டும் இல்லாம நல்ல சம்பந்தமும் நம்ம திவ்யாவுக்கு அமைஞ்சிருச்சு. நான் சொன்னதுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கலம்மா. நான் சொல்லாட்டியும் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம குலசாமியோட அனுகிரகம் நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பனி போல நீங்கி நல்லதாவே நடக்குமா. அதே மாதிரி இந்த சம்பந்தம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு காரணம் திவ்யா அம்மா தான். ஆதிரா மேடத்தை இவங்க காப்பாத்தினால தானே இது கைகூடி வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறதுக்கு அவங்களே தான் காரணம். நான் காரணம் கிடையாதுமா.
அவங்கள காப்பாத்துனதுனால எனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நீங்களாம் சொல்றீங்க. ஆனா எனக்கு வாழ்க்கையே இருட்டாகி போன மாதிரி இருக்கு. நடக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் ஒன்ன தொட்டு ஒன்னு ஆரம்பிக்கும் சக்தி. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் உன்னோட வாய் முகூர்த்தம் தான். பாத்தீங்களா அத்த, மம்மி அந்த வேலைக்காரியை இப்ப தெய்வமாக்கிட்டாங்க. இந்த கன்றாவியெல்லாம் வேற வழியே இல்லாம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்ன பண்றது? அண்ணி, சொல்லு. நாளைக்கு ஆதிரா அவங்க பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. அதனால நீங்க போய் நம்ம திவ்யா ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. பூஜை ரூம்ல வச்சிடலாம். போய் எடுத்துட்டு வரேன். எங்க 2 பேரோட ஜாதகமும் பொருந்தி போனா தானே இந்த கல்யாணம் நடக்கும். பொருந்தாம போக ஒரு வழி பண்றேன். சக்தி, அம்மா, இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. ருத்ரா, இப்ப எதுக்கு அவகிட்ட கொடுத்து கொண்டு வைக்க சொல்ற? அப்படின்னா நானே எடுத்து வச்சிருப்பேன்ல. நான் தான் சொன்னனே அண்ணி, சக்தியோட வாய் முகூர்த்தத்தால தான் இந்த நல்ல விஷயமே நடந்திருக்கு. அதனால அவ கையாலேயே கொண்டு போய் வைக்கட்டும். ஐயோ, அதுக்கு இல்ல ருத்ரா. அம்மா, அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் நாம எதுவும் பேசிக்க வேணாம். அது வரைக்கும் இந்த வேலைக்காரி விஷயத்துல இருந்து விலகியே இருப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளை வச்சு செஞ்சிடலாம். சக்தி, அம்மா, வா. இந்தா. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவுட் ஹவுஸ் போறதுக்காக இந்த பக்கம் தான் வருவா. அவகிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. ஆமா ஆமா, இன்னைக்கு காலையில செம்ம ட்விஸ்ட். நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா. நித்யா, சாரிடி, நான் உன்னை மார்னிங் கூப்பிடுறேன். பாய் பாய். நான் சக்தி வருவான்னு பார்த்தா இவ வரா. என்ன சிவா, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் சும்மா ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் வந்தேன். ஆமா, நீ ஏன் என்ன பார்த்ததும் போனை கட் பண்ண? உன் ஃப்ரெண்டு கூட பேச வேண்டியதானே? பேச வேண்டியதெல்லாம் அப்பவே பேசியாச்சு. காலையில நம்ம வீட்ல நடந்த ட்விஸ்ட் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ட்விஸ்ட்? என்ன சிவா, அதுக்குள்ள மறந்துட்டியா? காலையில ஆதிரா பொண்ணு பாக்குறதுக்கு அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல, அததான் சொல்றேன். ஓ, அந்த விஷயமா? அவங்க என்னதான் பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திவ்யாவை தான் கேட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்பதான் என் மைண்டே ஃப்ரீ ஆச்சு. நீயும் அப்படிதானே நினைச்ச சிவா? ஆமா, அப்படிதான் நினைச்சேன். சரி, ஒருவேளை அவங்க என்னையே பொண்ணு கேட்டு வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப சிவா? என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரி, அப்படி கேட்டிருந்தா ஆதிராவுக்கு மம்மி என்ன சொல்லிருப்பாங்க நீ நினைக்கிற? எனக்கு தெரியலையே. என்ன உனக்கு தெரியல? என்ன மத்தவங்க பொண்ணு பார்க்க வந்தா மம்மி எப்படி சிவா ஒத்துப்பாங்க? உனக்கு நான், எனக்கு நீதான்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்களே.
அந்த கடவுளே வந்தாலும் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணங்கிறதுல மம்மி உறுதியா இருப்பாங்க. இத யாராலையும் மாத்த முடியாது. சிவா, நீ வேணா பாரு, திவ்யா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளே மம்மி நம்ம கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் டும் 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 கெட்டி மேலும் தான். அந்த நாளுக்காக தான் நான் இது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். அம்மா, நான் அருணை விரும்புறேன். அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நீங்க யாரும் அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என் ஜாதகம் எந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தோடையும் பொருந்தி போகாத மாதிரி மாத்தி எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். பொருத்தம் சரியில்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுல இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. என்ன ரகு, 2 ரவுண்ட் கூட போல அதுக்குள்ள உட்காந்துட்ட அப்படின்னா அப்பா உன்னோட எங்க ஆயிட்டு இருக்கனா? டேட், உங்களுக்கே இது ஓவரா இல்ல? அப்ப எதுக்காகடா உட்காந்துருக்க? நேத்து வழக்கமா நம்ம போற பப்ல ஒருத்தங்கிட்ட தோத்துட்டேன் டேட். அது என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. உன்னை விட ஒருத்தன் நல்ல பிளேயரா? யாரா அவன்? அந்த ருத்ராவோட அண்ணன் பையன் டேட். சிவாவா? இல்ல டேட், அவனோட தம்பி சந்தோஷ். அவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சரக்கடிப்பானா? இந்த உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கு. டேட், அவனை வச்சு ஏதாவது பிளான் பண்றீங்களா என்ன? ஆமா ரகு, நாமளும் வெளியில இருந்து ஆளை இறக்கி பார்த்துட்டோம். அந்த ருத்ரா கிட்ட கூட போக முடியல. இப்போ அவகிட்ட இருக்கிற ஆளை வச்சு நாம ஏன் மூவ் பண்ணக்கூடாது? ருத்ரா கைய வச்சு அவ கண்ணை குத்தணும்னு சொல்றீங்க? ஆமா ரகு, அப்பதான் அதுல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. சரி விடுங்க டேட், பண்ணிரலாம். அவன் கூட க்ளோஸா பழகி நமக்கு தேவையானதை சாதிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் கூட உன் மேல எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. வராது டேட். அவனோட தேவை என்ன, அவனோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வச்சு அவனை லாக் பண்ணிடலாம். சரி, திரும்ப அவனை எங்க மீட் பண்ண போற? அதே பப் தான்.
நான் போறனோ இல்லையோ டெய்லி அவன் அங்கே தான் இருப்பான். சரி ரகு, நீ என்ன வேணாலும் பண்ணு. அவன் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பி தலையாட்டி பொம்மை மாதிரி நடந்துக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து நான் ஆடுற கேம் அவனுக்கான கேம் மட்டும் இல்லை, அந்த ருத்ரா குடும்பத்துக்கே. ஹாய் ரகு. ஹாய் சந்தோஷ். வாங்க வாங்க, உட்காருங்க. சாரி மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ப்பா 10 o'clock நான் தான் மீட் பண்ணலான்னு சொன்னேன். ஆனா நான் தான் லேட்டா வந்துட்டேன். என்ன ரகு இதெல்லாம்? இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க? என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா? சில் ரகு. சரி ஓகே, என்ன சாப்பிடுற சந்தோஷ்? ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர் பியர் சாப்பிடுறியா? பிகினிங் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னு நேத்து நீ கொடுத்த பார்ட்டியில அடிச்ச சரக்கோட ஹேங் ஓவரே இன்னும் போகல. அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் ரகு. ஹே கூல், ஹேங் ஓவரா இருந்தா திரும்பவும் சரக்கு போட்டாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் இரு. வெயிட்டர் சார், 2 பக்காடி லார்ஜ் 2 வெஜ் சாலட் கொண்டு வாங்க. ஓகே சார். நேத்து பார்ட்டி செலிப்ரேஷன்ல இருந்ததுனாலேயே உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேச முடியல. ஆக்சுவலி நீ ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தானே? நோ நோ, அது நான் கிடையாது. எங்க அண்ணன் தான் எம்டி. என்ன சொல்ற சந்தோஷ்? உன் அண்ணனை தான் ருத்ரா மேடம் கோ சிஇஓ ஆக்கிட்டாங்களே, அதுவே ஒரு பெரிய பொறுப்பு. அதை பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல எம்டி பொறுப்பையும் அவரால் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கிற உன்கிட்ட தான் அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்கணும். அது இல்ல, ஆக்சுவலி நான் எம்பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ரகு. எனக்கு எப்படி எம்டி போஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க? இருக்கட்டும் சந்தோஷ், நானும் எம்பிஏ தான் முடிச்சிருக்கேன். ஆனா நான் படிச்சிட்டு இருக்கப்பவே என் டேட் எனக்கு என் கம்பெனில எம்டி பொறுப்பு கொடுத்துருக்காரு. படிக்கிறப்பவே அதுக்கான திறமை இருந்துச்சுன்னா அந்த போஸ்டிங்கை கொடுக்கறது தானே சரியா இருக்கும். அந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க ரகு. அவங்க பொண்ணு அனிதா இருக்கா, அவளுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவ தான் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹேபிட். Cheers. இங்க பாரு சந்தோஷ், அனிதா ருத்ராவோட பொண்ணு. அவ எம்டி போஸ்டிங்க்கு ஆசைப்படுறதுனால அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. உங்க அண்ணன் சிவா இப்ப கோ சிஇஓல இருந்து அதுக்கப்புறம் சிஇஓ ஆயிடுவான். அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் மேல மேல போயிட்டே இருப்பான். ஆனா உன்னோட நிலைமை என்னன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அண்ணனோட கம்பெனிலேயே எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்க கொடுப்பாங்க. சந்தோஷ், உங்க அண்ணனை பத்தி நான் தப்பா சொல்றேன்னு என் மேல வருத்தப்படாத. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த உலகம் கிடையவே கிடையாது. அண்ணனா இருந்தாலும் உன்ன மாதிரி திறமசாலியான தம்பிக்கு பொறுப்பை கொடுத்தா நாளைக்கு நீயே அவனுக்கு போட்டியா வந்துடுவேன்னு பயந்துக்கிட்டு உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டான். இதுதான் உண்மை. என்னதான் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் இந்த விஷயத்துல சுயநலமா தான் யோசிப்பாங்க. கடைசியில உன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் சந்தோஷ். ரகு, நீ என் மேல கேர் எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்ற உண்மையை சொல்ற. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? நீ உன் ஃபேமிலியில யாரையும் நம்பாம உன் சொந்த காலில் நிக்கணும் சந்தோஷ். ஆனா அதுக்காக நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு பெரிய லெவல்ல வரணும். உன்னோட திறமைக்கு ஒரே வருஷத்துல நீ எங்கேயோ ஓஹோன்னு போயிடுவ. இதுலயும் நான் ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு நான் எங்க போவேன்? அதை பத்திலாம் நீ ஒரே பண்ணிக்கவே பண்ணிக்காத. உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃபை எப்படி மாத்துறங்கிறத மட்டும் பாரு. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்பவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சந்தோஷ், நீ என் கூட சேர்ந்துட்டல. இனிமேல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லா ஹாப்பியா ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. உன்னை வச்சு தாண்டா அந்த ருத்ராவையும் சிவாவையும் சம்பவம் பண்ணணும். அண்ணி, ருத்ரா, என்ன ருத்ரா
சம்பந்தியமா ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வர காணோம். பக்கத்துல வந்துட்டோன்னு இப்பதான் கால் பண்ணாங்க. அதான் நான் கீழே இறங்கி வந்தேன். ருத்ரா, ஜாதக ஜோசியரை அவங்களே கூட்டிட்டு வராங்களா? ஆமாண்ணே, அவங்களே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னா நம்ம குடும்ப ஜோசியரை நான் வர வச்சிருப்பேனே. 2 பேரோட ஜாதகமும் பொருந்தி போகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் பொருத்தமா இருக்கும் அண்ணி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாரி அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த ஜாதகம் பொருந்தி போகாது. என் ஜாதகத்தை மாத்திட்டு வந்துதான் நான் பூஜை ரூம்ல வச்சேன். சக்தி, அம்மா, திவ்யா ஜாதகத்தை சாமி ரூம்ல வச்சிருக்கல, போய் அதை எடுத்துட்டு வா. போ. சரிங்கம்மா. ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னு ருத்ரா சொன்னதும் அவ டக்குன்னு தானே போயிருக்கணும். அவ ஒரு மாதிரி தயங்குனா, அப்புறம் ருத்ரா கஞ்சாட காட்டினதும் சரின்னு தலையாட்டிட்டு போறாளே, எதுக்காக அவளுக்கு இந்த தயக்கம்? கொடு. இந்தாங்கம்மா. ஏ சக்தி, அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஜாதக பொருத்தத்தை பாத்துறலாம். சரி வாங்க. வாங்க. கடவுளே, 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதக பொருத்தம் பிரமாதமா இருக்குமா? பொண்ணோட ஜாதகம் ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கு. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா இன்னும் உங்களுக்கு செல்வ விருத்தியாகும், தொழில் பெருகும். குறிப்பா உங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜயோகம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இந்த வீட்ல இருந்து மருமகளா கூட்டிட்டு போக போறது இல்ல, மகாலட்சுமியை கூட்டிட்டு போக போறீங்க. அந்த பொண்ணு அப்படி ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்கு. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு தரையில நிக்க முடியலங்க. அப்படியே பறக்கணும் போல இருக்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு இந்து. அந்த கடவுள் கைக்கு பதிலா ரெக்கைய கொடுத்திருந்தா அப்படியே ஹாயா வானத்துல பறந்துகிட்டே இருந்திருப்ப. என்ன நக்கல் பண்றீங்களா? பாத்தியா, இந்த சூழ்நிலையில கூட சந்தேகப்படுற? நம்ம பொண்ணோட ஜாதகம் டாப்ல இருக்குன்னு ஜோசியரே சொல்றப்ப நான் எப்படி உன்னை நக்கல் பண்ணுவேன்? ஐயோ, பறக்க முடியலனாலும் 2 ரவுண்டு ஓடிட்டு வரணும் போல இருக்கு. சம்பந்தி என்னை பத்தி தப்பா நினைப்பாங்கன்னு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு ஜாதக பொருத்தமான மருமக கிடைக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு மருமக என் வீட்டுக்கு வரணும்னு தான் அப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி அவ கையாலேயே கடவுள் என்ன காப்பாத்த வச்சிருக்காரு. இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. திவ்யாவுக்கும் உங்க பையனுக்கும் தான் கல்யாணம்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா ருத்ரா, நீங்க சொல்றது உண்மைதான். அப்படிதான் என் மருமகளை கடவுள் என் கண்ணுக்கு காட்டியிருக்காரு. ஜோசியரே, நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. பொருத்தம் வராத மாதிரி தானே ஜாதகத்தை மாத்தி வச்சோம். அப்புறம் எப்படி ஜாதகமே மாறி இருக்கு?
ஜோசியர் ஏன் ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? வர புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுமா. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. ஜோசியரையா, அப்படியே கல்யாணத்துக்கும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லிடுங்க. சொல்றோமா. இந்த மாசத்துல 3 தேதி இருக்குமா. அதுல உங்களுக்கு எது வசதியா இருக்குமோ அதுல கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னென்ன தேதிங்க ஐயா? வர 17ஆம் தேதி நிறைஞ்ச முகூர்த்த நாள். அதை விட்டா அதுக்கப்புறம் 20, 24 நல்ல முகூர்த்த நாளுமா. கல்யாணத்தை அத்தனை நாள் தள்ளி போட வேண்டாம். வர 17ஆம் தேதியே நம்ம வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க ருத்ரா? என்ன நீ அண்ணன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதான் எங்க முடிவும். அப்ப சரி, நீங்க சொன்ன 17ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆதிரா. எங்களுக்கு சம்மதம் தான். சந்தோஷ், வா ரகு. நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சது உண்மையாவே எனக்கு பெரிய லக்கு தான் ரகு. கடவுள் சரியான நேரத்துல தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட என் லைஃப்ல இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காரு. ஹேய், உன்ன மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன் சந்தோஷ். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்காக நானும் கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லு ரகு. எங்களுக்கு நிறைய பிரான்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு சந்தோஷ். அதுல ஒரு கம்பெனில உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா சந்தோஷ்? என்ன சொல்ற ரகு? நான் மேனேஜிங் டைரக்டரா? ஆமா, அரும்பாக்கத்துல நாங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க ஒரு ஸ்டீல் ஃபேக்டரிக்கு ஒன்ன எம்டி ஆக்க போறேன். ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிசினஸ்ல முன்னுக்கு வர மாதிரி எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுக்குறியே ரகு. நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா? உனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் டேலண்ட்டை உன் அண்ணன் சிவா மதிக்காம இருக்கலாம், ஆனா உன் ஃப்ரெண்டா இருக்கன்னா அந்த டேலண்ட்டை மதிச்சு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நான் உனக்கு கொடுக்குற எம்டி பொறுப்பை நீ தயங்காம ஏத்துக்கணும். என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நான் முன்னேறதுக்கான நல்ல விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. டேய், நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குடா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ண போறோம். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இதெல்லாம். பீ சில் சந்தோஷ். தேங்க்ஸ் ரகு. ஓகே சந்தோஷ், நீ எம்டியா பொறுப்பேற்றுக்கிறதுக்கு எல்லா அக்ரிமெண்ட் பேப்பர்ஸையும் நான் ரெடி பண்ணணும். ஸோ இனிமேல் எதை பத்தியும் கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரி இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகேவா சந்தோஷ்? நான் கிளம்புறேன். சக்தி, சொல்லுங்க சார். காஃபி எடுத்துட்டு வாயேன். சரிங்க சார், உடனே போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் தலைவலியா சார்? இல்லையே. ஏன், உனக்கு பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல, பொதுவா இந்த நேரத்துல டீ தான் குடிப்பீங்க, தலைவலி இருந்தா மட்டும் தான் காஃபி கேப்பீங்க. அதான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி பார்த்ததும் எனக்கு தோணுச்சு.
அங்கேயே நான் கேட்டிருப்பேன். பக்கத்துல பிரியா இருந்ததால சரி வேண்டாம், தனியா கூப்பிட்டு கேட்டுக்கலாம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உன்னை காஃபி கொண்டு வர சொன்னேன். நான் வீட்டுக்குள்ள வர்றப்போ உன்னை கவனிச்சுட்டு தான் வந்தேன். ஒரு மாதிரி டல்லா வேற ஒரு தாட்ல இருந்த. என்னாச்சு? இன்னைக்கு மனசுக்கு நெருடலான ஒரு விஷயம் நடந்துருச்சு சார். அப்படி என்ன நடந்தது? நம்ம திவ்யா அம்மா ஜாதகத்தை பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுறதுக்காக எடுத்துட்டு போனேன். அப்ப அம்மா, உன் காலடியில வச்சிருக்கிறது திவ்யாவோட ஜாதகம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொருத்தம் பார்க்க வராங்க. திவ்யாவோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகத்தோட பொருந்தணும். இப்படி ஒரு வரன் தானாவே அமைஞ்சதா நினைச்சு ருத்ராமாவும் வீட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா ஜாதக பொருத்தம் சரியா அமைஞ்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். எப்படி ஜாதகத்துல தண்ணி கொட்டுச்சு? ஐயோ, என்னாச்சு சக்தி? என்ன ஜாதகம்லாம் நினைஞ்சிருக்கு? என்னாச்சு? அம்மா, அது சாமி ரூம்ல செம்பல இருந்த தண்ணி எப்படியோ கீழே கொட்டி ஜாதகம் அப்படியே நனைஞ்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஜாதகம் கேட்டா நம்ம எதம்மா கொடுக்கறது? என் மனசுக்கு ஏதோ சரியாவே இல்லம்மா. சக்தி, இவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? பிறந்த தேதி, நேரம், இடம் எல்லாத்தையும் போட்டா கம்ப்யூட்டர்ல ஜாதகம் தானா வரும். ஜோசியர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இப்பதாம்மா எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, இந்த விஷயம் அன்னைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா தாம் தும்னு குதிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரியா? சரிங்கம்மா. இந்த இதான் சார் நடந்துச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறமே ஏன் அதையே நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பூஜை ரூம்ல அப்படி நடந்துருச்சேங்கிற கவலை தான் சார். முதல்ல அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு கூலா வேலையை பாரு சக்தி. ஓகே? சரிங்க சார். சரிங்க சார், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி, ஒரு நிமிஷம். என்ன சார்? ஆமா, நைட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போவேன்னு நான் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ ஏன் வரல? சொல்லு சக்தி, என்னாச்சு உனக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல சார். நேத்து எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் வேலை முடிஞ்சதும் அவுட் ஹவுஸ்க்கு போய் தூங்கிட்டேன். அதான் உங்ககிட்ட பேச முடியல. நீ சொல்றது போய். நேத்து நீ வந்த அனிதா என்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டேன். நான் சொல்றது சரிதானே? அவன் என் கூட பேசினா பேசிட்டு போறா, நீ வர வேண்டியதானே? அது எப்படி சார் வர முடியும்? அது நாகரிகமா இருக்காதுல்ல. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேங்கிறத மறந்துடாத. நேற்றிரவு நான் விழித்திருந்தேன், காரணம் நீ கண்ணே, காரணம் நீ. அதிகாலையிலே நான் விழித்து கொண்டேன், காரணம் நீ அன்பே, காரணம் நீ. நிழலாய் நானே உடம் வருவேனே, தனிமை தொலையும் புது இனிமை உருவாகும். புவிசை தோற்கும் ஆசை பிறக்கும், நம் இசை சேர்க்கும் என் திசைகளும் அதை ஏற்கும்.
மருமகளே, உங்க அம்மா உட்கார்ந்து பாக்குற அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நீ பார்க்கணும். அதுதான் இந்த அத்தையோட ஆசை. நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்றேன் அத்தை. சரி சரி வா. என்ன மம்மி, ரொம்ப ரொம்ப சீரியஸா ஃபைல் பார்த்துட்டு இருக்கீங்க போல. கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ஸ் தான். இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. என்ன விஷயம் மம்மி? நீயும் நம்ம கம்பெனியில ஒரு முக்கியமான பொறுப்புல வரணும்னு ஆசைப்படுற. ஆமா மம்மி. இப்ப அதுக்கு என்ன? நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். அத நீ எனக்கு திருப்திகரமா பண்ணி கொடுத்துட்டனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம கம்பெனியில உனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க மம்மி. நான் அதை சூப்பரா பண்ணி முடிச்சிடுவேன். இத பாரு, கம்பெனியில நிர்வாக பொறுப்புக்கு வரதுக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு மட்டும் பத்தாது. குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணுங்கிற திறமையும் இருக்கணும். இந்த முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் என் பொண்ணுக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி, என் மருமக பட்டைய கிளப்பிடுவா. அவ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. மம்மி மம்மி சொல்லுங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி. திவ்யா ஆகாஷ் கல்யாண பொறுப்பு மொத்தத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதுல A to Z எல்லாமே நீ தான் பாத்துக்கணும். அதுல ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. கல்யாண சாப்பாட்டுல இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு வந்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கணும். நான் உனக்கு கொடுக்கிற இந்த அசைன்மெண்ட்டை நீ சிறப்பா பண்ணி முடிச்சிட்டனா நான் உன்னை என்ன நம்ம கம்பெனி போர்டுல டைரக்டர் ஆக்க போறேன். மம்மி, என்ன மம்மி சொல்றீங்க? என்ன டைரக்டர் ஆக்க போறீங்களா? நீங்க சொல்றது உண்மையா? எஸ். கல்யாண பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எந்த குளறுபடியும் இல்லாம நல்ல தெளிவா யோசிச்சு நான் கொடுக்கிற வேலைய நீ நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டனா உனக்கு அந்த போஸ்டிங் கண்டிப்பா உண்டு. ஓகே மம்மி, என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல, நீங்களே பெருமைப்படுற மாதிரி திவ்யாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்திடுற மம்மி. அத பாக்குறதுக்காக தான் நானும் ஆர்வமா இருக்கேன். கமிங் சந்தோஷ். ஹலோ சார். ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சந்தோஷ், இவர் தான் நம்ம மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஹாய். ஹாய். ஹாய் சார். டியர் ஆல், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இனி உங்களோட புது எம்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் மிஸ்டர் சந்தோஷ். நீங்க எனக்கு என்ன மரியாதை கொடுத்து கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி மிஸ்டர் சந்தோஷ்க்கும் கோஆபரேட் பண்ணணும். Sure, sir. Sure, sir. Okay, sir. சந்தோஷ், உட்கார். Please sit down. Thank you. Be seated. இதுலயா? உட்கார் சந்தோஷ். ஓகே. சந்தோஷப்படுறியா சந்தோஷ்? உன்னை நான் உட்கார வச்சிருக்கிறது வெறும் சீட்டு மட்டும் இல்லை, உனக்கு பின்னாடி நான் வச்சிருக்க ஆப்பு. உங்க குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து எங்க டேட் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்க போறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் ரகு. எனக்கு எதுக்கு சந்தோஷ் தேங்க்ஸ் சொல்ற? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த கம்பெனியோட பார்ட்னர். உனக்கு இந்த சீட்ல உட்காரணும்னு ஆசை இருந்துச்சுல்ல, உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினைச்சேன். அது இப்போ நடந்துருச்சு. இப்போ எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்னைக்கும் நீ மட்டும்தான் ரகு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்ப. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட உயிரை கூட கொடுப்பேன். கண்டினியூ யுவர் ஜாப். ஓகே சார்.
உன் உயிரை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? எனக்கு தேவையானதே வேற. அதை உன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் எங்க அண்ணன் தான் பெரிய ஆளு, அவனுக்கு தான் பிசினஸ் பண்ண தெரியும்னு பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவனை விட நான் தான் பெரிய ஆளுன்னு எங்க வீட்டுக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே சந்தோஷ், கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேர்ந்து இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். நிச்சயமா. என்ன ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. நிர்வாக பொறுப்பு மொத்தமும் உன் கைக்கு வந்தாதான் அந்த வேலைக்காரிய நம்ம வீட்டை விட்டு துரத்துறதோட மத்த எல்லா விஷயத்திலையும் நாம நினைச்ச மாதிரி பண்ண முடியும்னு சொன்னேன். என் வாய் முகூர்த்தம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? ஆமா அத்தை, இதுக்காக 1 கிலோ ஸ்பெஷல் ஸ்வீட் வாங்கி நான் உங்களுக்கு அப்புறமா ஊட்டுறேன், ஓகேவா? சரி மருமகளே. அத்தை, திவ்யாவோட கல்யாணத்துக்கு அடிக்கிற இன்விடேஷன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கிராண்டா பண்ண போறேன். மம்மி அதையெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே என்னை கூப்பிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்கணும். எல்லாமே சரியா நடக்கும் மருமகளே. என் பொண்ணு திவ்யாவோட கல்யாணத்துல எந்த குறையும் வராது. நான் உனக்கு கூட இருந்து எல்லா உதவியும் செய்யறேன். நீ மட்டும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு கம்பெனிக்குள்ள போயிட்டேனா உனக்கு இருக்கிற திறமைக்கு கூடிய சீக்கிரமே உன் அம்மாவோட அதிகார மொத்தத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு நீ கொண்டு வந்துருவ. அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம், நீ சொல்றதான் எல்லாரும் கைய கட்டி கேட்கணும். ஷோ, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ பவர் மொத்தமும் இப்பவே என் கைக்கு வந்த மாதிரி இருக்காத்த. இப்போ உனக்குள்ள வந்திருக்கிற இந்த கர்வம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் மருமகளே. அது எப்பவும் என்னை விட்டு போகாதாத்த. நீ அங்க வரணும், உன்னை ஓரம் கட்டிட்டு அந்த இடத்த நான் பிடிக்கணும். இது தாண்டி ஏன் பிளானே. ஆகாஷ்க்கு இங்கே ஒரு பொண்ணு பாத்துட்டேன், அதுவும் ருத்ரா வீட்டு சம்பந்தம். அவங்களும் உன்ன மாதிரியே பெரிய இடம்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா. ருத்ரா வீட்டு சம்பந்தம் அமையும்னு நானும் எதிர்பார்க்கல. இது ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம்தான். என் பையனுக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால போய் பார்த்து பேசணும். அப்படியே எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சு. உன்னோட வருங்கால மருமகளை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு தான் பார்க்க முடியும் போல இருக்கு. என்ன ஆண்டி, அவளை கல்யாணத்துல தான் பார்க்கணுமா என்ன? நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கே பார்க்கலாம். அம்மா, திவ்யாவை பார்க்கணும்னு ஆண்டி ஆசைப்படுறாங்கல்லம்மா. நீங்க ருத்ரா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி திவ்யா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இப்போ திவ்யாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறது அவங்களா இல்ல நீயா? அவங்களும் தான், நானும் தான். ஏன் நீங்களும் அவளை பார்க்கணும் தானே நினைக்கிறீங்க? ப்ளீஸ்மா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சரி சரி, வர சொல்றேன். குட் மார்னிங் ஆதிரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்தேன். அவங்க எல்லாம் திவ்யாவை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ரெஸ்டாரண்ட் ரூபிக்கு அவளை அனுப்பி வைக்க முடியுமா? மாமியாரே விருப்பப்படுறீங்க, நாங்க பொண்ணு அனுப்பாம இருக்க முடியுமா? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ருத்ரா. வராலாம். ஓகே. திவ்யா, என்னங்க அத்தை? ஆதிரா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூபி ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களாம். அவங்க எல்லாம் உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உன்னை அங்க அனுப்ப முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ அவங்கள போய் பார்த்துட்டு வந்துரு. இப்ப நான் எதுக்கு அங்க போகணும்? வேண்டாமே. திவ்யா, ஆதிராவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவங்களே வீடு தேடி வந்து உன்னை பொண்ணு கேட்டாங்க. இப்ப உன்னை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ போகாம இருந்தன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? எனக்கு அங்க போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அத்தை.
எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அங்கதானமா போய் வாழ போற. இப்ப இருந்தே நல்லா பழகிக்கிட்டாதான் ஒரு அந்யோன்யம் வரும். அவங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே கூப்பிடுறாங்க. நீ சங்கடப்படாம போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன ருத்ரா, கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாம இப்படி தயங்கிட்டு இருக்கா? கொஞ்சம் எடுத்து சொல்லு. திவ்யா, நாங்களே உன்னை ஒரு இடத்துக்கு தனியா அனுப்புறோம்னா அது தப்பாவா இருக்கும்? நாங்க உன் மேல எப்படி கேர் எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமா ஆதிரா உன் மேல கேர் எடுத்துப்பாங்க. சங்கடப்படாம போயிட்டு வா. திவ்யா, அத்தை சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பா அத்தை. அப்ப போயிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அப்புறம் என்ன, வா வந்து சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகி கிளம்பு. உன் மாமியார் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வா வா திவ்யா, வா. ரெடி ஆகு. என்ன சொல்ற சக்தி? மணிவண்ணன் பொண்ணு திவ்யாவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்களா? ஆமாங்க ஐயா, எல்லாம் சட்டு புட்டுன்னு முடிவாயி போச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, ஆதிரா எப்படி குறிப்பா திவ்யாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க? நம்ம திவ்யா அந்த மேடத்தோட உயிரையே காப்பாத்திருக்காங்க ஐயா. அதனால அவங்க பையனுக்கு நம்ம திவ்யாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களும் காலம் தாமதிக்காம உடனே வந்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு தான் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. திவ்யா பிறந்தப்ப நானும் ருத்ராவும் போய் பார்த்துட்டு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் 6 மாசத்துல நானும் ருத்ராவும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. காலம் எவ்வளவு வேகமா போகுது இல்ல சக்தி? எப்படியோ மணிவண்ணன் பொறுப்பில்லாத ஆளா இருந்தாலும் அவருக்கு 3 நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. அதுல அவரோட சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது இப்ப நடந்துருச்சுங்க ஐயா. இத நீ இவ்வளவு சந்தோஷமாவும் பூரிப்பாவும் சொல்ற. குலசாமி அருளால இப்படி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உன்னோட தியாகம் தானே காரணம் சக்தி. அப்படி நான் என்னங்க ஐயா பெருசா பண்ணிட்டேன்? நீ மட்டும் அப்படி கடுமையான பரிகாரத்தை பண்ணி தெய்வத்தோட கோபத்தை தணிக்காம இருந்திருந்தா திவ்யாவுக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்குமா? இதுக்காக அந்த இந்துமதி காலத்துக்கும் உனக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். உன்னை அவ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் என்னை புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீங்களும் ருத்ராமாவும் இருக்கீங்க. எனக்கு அது போதுங்க ஐயா. என்னோட வேண்டுதல் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான். அது நிச்சயம் கடவுள் நிறைவேற்றி வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.